ஹே க்ளவுசீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிட்டன். க்ளவுசீஸ் பேர் நல்லா இருக்கா? நான் 2 டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஓட்டிங் வச்சுருந்தேன். அதில் க்ளவுசீஸ்க்கு தான் மெஜாரிட்டி வந்துருந்துச்சு. யாரும் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? வெதர் வேறு சூப்பராக இருக்குது. பின்ன இருக்காதா, எங்கள் ஏஞ்சலுக்கு வேறு பர்த்டே இன்னைக்கு. ஸோ விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே மோச்சி. ஜிமினோட லைஃப் வந்து அவரை மாதிரியே க்யூட்டாக போகணும், ஹாப்பியாக போகணும்னு விஷ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போகலான்டா. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் இருட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு, யாராது நம்ம ஊருக்குள்ளே அதுவும் இந்த டைமில் இப்படி ஒரு ஃபிகர் நடந்து போயிட்டுருக்கு, யாருன்னு பார்த்தே ஆகணுமே அப்படின்னு உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் சடனாக திரும்பி உங்கள் பாக்கெட் நைஃப் எடுத்து அவர் கழுத்திலே வைக்கிறீங்க. ஏ ஒயன், நீயா? ஜிமின், நீ என்ன பண்ணுற இங்கே இந்த டைமில்? அதை நான் கேட்கணுண்டி, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன், இப்போ என்ன பண்ணுற? அது அது ஜிமின். என்ன அது? இவ்வளோ நேரத்தில் பேய் மாதிரி நடந்து வந்துட்டுருக்க, லைட்டு கூட இல்லாமல், கண்ணு தெரியுதா? அதெல்லாம் தெரியுது. எப்படி இங்கே நார்மலாக ஷூ போட்டு நடந்தாவே ஒழுங்காக நடக்க முடியாது, இல்லை நீ வேற ஹீல்ஸ் போட்டுன்னு நடக்கிற? அது கேர்ள்ஸ் திங்ஸ். ஓ அப்படி, சரி நீ நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன். ஆமாம் ஜிமின், நாளைக்கு தான் வரேன்னு சொன்னேன். ஆனால் என்ன பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்து விட்டானா? ஏன்னா பாய் ஃப்ரெண்டா? ஐயம்மா, காலு சொல்லுக்கு பிடிச்சிக்கிச்சு. ஏய் நடியாச்சு, காலு வலிக்குது ஜிமினா அப்படின்னு ஜிமின் உங்களோட வேஸ்ட்டை கிராப் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நான் அப்போவே நினச்சேன், எனக்கு அப்போவே தெரியும்டி, நீ இந்த ஹீல்ஸை போட்டுன்னு டொக்குன்னு நடக்கும் போதுமே இப்படி ஏதாவது நடக்கும்னு நினச்சேன், நடந்துச்சு இரு அப்படின்னு அவன் உங்களை லிஃப்ட் பண்ண பார்க்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற? தூக்க போகிறேன். தூக்க போறியா? ஆமாம், இப்படியே நடப்பையா? நடந்துருவேன்னா. அப்போ சரி நடந்து வா அப்படின்னு ஜிமின் அவங்களோட ஷோல்டர் இருந்து கை எடுக்கிறான். அப்போ நீங்கள் ஜிமினோட நெக்கை சுற்றி கையை போட்டு நடக்க முடியாது, இதுதான் வெட்டி வீராப்பெலாம் இருக்கக்கூடாதுன்றது அப்படின்னு ஜிமினும் உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறான். சொல்லு என்னாச்சு? நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன் உங்கள் அம்மா கேட்டதுக்கு. அதுதான் ஜிமின், நாளைக்கு தான் வரேன்னு சொன்னேன், பஸ்ஸு வேற விட்டுட்டேனா. இப்போ இப்படி வந்த? அது சொல்கிறதுக்கு கேளு. சரி சொல்லு. நான் பஸ்ஸு விட்டுட்டேனா, அதுக்கப்புறம் சரி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போகலான்னு பார்க்கும்போது இன்னொரு பஸ் வந்துச்சா, அப்படியே அந்த பஸ்ஸில் வந்துட்டேன். ஓ, இன்ஃபார்ம் தான் பண்ணுறது இல்லையா அப்படி வர்றதா இருந்தா? அதுவும் இருட்டில் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா? என்ன யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஆமாம். என்னாடி மாஃபியா கும்பலுக்கு இது ஏதாச்சும் சென்ட்டியான்னு கையில் கத்தியோடு சுற்றிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு சில ஜந்துகள்லாம் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். எது? நான்? நீ தான். நான் பண்ணாததா? என்ன பண்ணாததா? மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? ஏய், நம்ம சின்ன வயசில் பண்ணாததா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். போ. சரி சொல்லு, பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா? அது எதுக்கு உனக்கு இப்போ? எதுக்கு உனக்கா? நான் தெரிஞ்சுக்காமல் வேறு யாருடி தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கா கேர்ள் ஃப்ரெண்டு? ஆண்டி இருக்கு. இருக்கா? ஆமாம் இருக்கு. ஐயோ, நான் ஐயோ ஜாலின்னு சொன்னேன். எதுக்கு உனக்கு ஜாலி? அது ஒன்றும் இல்லை, என்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்ல. ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? அப்புறம் அவங்க எடுக்கிறா, நீ தான் எனக்கு முக்கியம். சின்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம் தெரியுமா? ஆமாம், ரொம்ப பாவம். இப்போ கால் கூட வலிக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. கால் வலிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லடி, இப்போதான் கீழே விழுந்தா. வெயிட், நீ யாரை சொல்கிற? புரிஞ்சவன் பிஸ்தா. இங்கே பாரு ஜிம்னா, இப்பெல்லாம் பேசாத. நீ யாரை சொல்கிறேன்னு சொல்லு. அதெல்லாம் விடுறி, நான் பார்த்தே 10 வருஷங்கிட்ட ஆகுது தெரியுமா? அப்படின்னு நான் மட்டும் உன்னை தினமும் பார்க்குற மாதிரியே சொல்லாது. நானும் உன்னை பார்த்து 10 வருஷம் ஆகுது ஜிமின். அதுதான் 10 வருஷம் கழிச்சு பார்க்குறோமே. அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸு ஸ்ட்ராங்காக அடிச்சுருந்தா எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்து கழுத்தில் வைக்கிறான். உனக்கு கிஸ்ஸு வேணுமா அப்படின்னு ஜிமின் காரை போட்டு திருகுறீங்க. வலியுதுரி.
எதுக்கும் நீ இப்போ காது போட்டுட்டு இருக்கிற? இல்லை உனக்கு கிஸ்ஸு ஹக்கு தான் ஒரு கேடு உனக்கு. என்ன பண்ண நீ 10 வருஷமா என்னடி பண்ணுவாங்க? நீ அங்கே போய் படிச்சுட்டு இருந்த, நான் இங்கே போய் படிச்சுட்டு இருந்தேன், அதுதாண்டி பண்ணுவாங்க, வேற என்னடி பண்ணுவாங்க? 10 வருஷமா ஒரு கால் இல்லை, கான்டாக்டே இல்லை ஜிமின் உனக்கும் எனக்கும் நடுவில். ஐயோ அது இது கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். எது நீ பிஸி? என்னை விட உனக்கு அப்படி என்ன வேலை முக்கியமா போச்சு? எனக்காக நீ ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணது இல்லை தெரியுமா இந்த 10 வருஷத்துல? அப்படின்னு யார் சொன்னா? நீ பேசாத, என்ன நீ பேசாத. உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் எவ்வளவு நேரம் பேசுவாங்க தெரியுமா? போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஜிமினும் எனக்கு ஜிமின் வந்து ஒரு நாளாச்சும் வாங்கிக்கிட்ட பேசணும், போனு கொடுங்கன்னு கேட்டுற மாட்டானு. ஆனா நீங்க தான் இருக்கியே கொல்லஞ்சக்காரா. 10 வருஷமா என்கிட்ட பேசவே இல்லை. போ ஜிமின், எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை. சரி சாரி வயன், சாரி. உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல. இந்த 10 வருஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நான் ஆச்சுன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது தானே ஜிமின்? இல்லையே. நீ பேசாதுன்னு சொல்லிட்டேன். நான் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். ஒரு டைமும் உனக்காக நான் ஆசையா சாரி கட்டும் போது நீ என்ன ஒரு டைம் கூட பார்த்தது இல்லைல்ல? பாத்துருவேன்டி. எது அது ஏஜ் ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்ட சாரின்னு மட்டும் சொன்னா உன்னை சாவடிச்சிருவேன் நானு. இல்ல இன்ஸ்டால ஸ்டோரி போடுவேன். இன்ஸ்டா? ஏன் இன்ஸ்டா ஐடி உனக்கு? ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு உன் ஐடி தெரியாம போச்சு? ரெக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கேன் தானே? அக்செப்ட் பண்ணலன்னா எப்படி ஸ்டோரி காமிக்கும்? அது அப்புறம் எப்படி எனக்கு உன் ஐடின்னு தெரியாம போச்சு? அது என்னோட செகண்ட் ஐடி, ஐ மீன் ஃபேக் ஐடி. ஒரு நாளாச்சும் மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. சரி ஃபீல் பண்ணாதடி. பண்றதையும் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாத. இவங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணா நான் சமாதானம் ஆயிடுமா? அதெல்லாம் ஆக முடியாது. சரி வேற என்ன பண்ணா சமாதானம் ஆகுது? நீ என்கிட்ட பேசாத ஜிம்னா. சரிடி சாரி. இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. இனிமே பாத்துக்கலாம் விடு. ஆமா, இந்த 10 வருஷத்துல கிளிக்காதுதான் இப்ப கிழிச்சிருக்கியா நீ? ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? பாசிட்டிவா பேசுவோம். இந்த 10 வருஷம் தான், அதை விட்டுரு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண போறோமா? சரி விட்டுரு. நான் இந்த 10 வருஷத்துல உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? மிஸ் பண்ண லட்சணம் தான் தெரியுது. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிப்பானா, ஃபோன் நம்பரும் வச்சுப்பானா, ஆனா கால் பண்ண மாட்டானா. பொறுக்கி இவ்வளோ பேசுறியே, 10 வருஷமா நீ என்ன பண்ண எனக்கு கால் பண்ணாம? அது நீ பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணியே இருக்கிறது. ஒரு டைம் கூட நீ கால் பண்ணிடுறது இல்லை. நீயே பண்ணாதப்போ நான் எதுக்கு பண்ணணும்? நல்லா வாய் பேசுங்க. என்னடி இறக்கி விடு. எதுக்கு? இல்லை வீட்டில் ஏதாச்சும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. ஐயோ இல்லை, 1 மணிக்கு வந்து நீங்க நொட்டுவியாம். நீ வர்ற வரைக்கும் எல்லாரும் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நைட்டு 1 மணிக்கு வர்றது. வீட்டுல எவன் முடிச்சுட்டு இருப்பான் சொல்லு? அதுவும் கரெக்டு தான். கரெக்டு தான் இல்லை? அப்போ முட்டுவா அப்படின்னு ஜிமினும் உங்களை தூக்கிட்டு உங்க பெட்ல போய் படுக்க வைக்கிறான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் மேன். எனிதிங் ஃபார் மை லேடி. கியூட் ஜிமின் நீ. ஒன்றும் இல்லை, ஒரு ரூம் இங்க இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு இப்போ மேடம் என்ன பண்ண போறீங்க? சும்மா ஜென்ரல் நாலேஜ். எதிரில் தான் இருக்கு. ஆப்போசிட் ரூமா நமக்கு? ஆமா. இல்லையே, விட்டுருக்க மாட்டாங்களே. அப்படிலாம் இல்லை. நான் கேட்டேன் வயனுக்கு எந்த ரூமா கொடுங்கன்னு. ஓகேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நீ தான் கேட்டியா? நம்ப முடியல. சரி நம்பாத. சரி பாய், குட் நைட், நான் தூங்குறேன். ஒரு நிமிஷம் ஒரு என்ன கிஸ்லாம் கேட்டேன்னா கொடுக்க முடியாது. நான் ஒன்றும் கிஸ் வேணும்னு கேட்கவே இல்லை. ஐயோ வேற என்ன? வரேன் அப்படின்னு ஜிமின் போயிட்டு ஆயில் எடுத்துட்டு வரான். எதுக்கு இது? காலகம் காலை காற்றி அப்படின்னு ஜிமின் கீழே உட்காந்துட்டு உங்களோட காலில் அந்த ஆயில் போட்டு நீவி விட்டுட்டு இருக்கான். ஜிமின் வேணாம். என்ன வேணாம்? உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நீ எனக்காக இதெல்லாம் செய்ய, ஆனா கால் மட்டும் பண்ணிடாத விட்ரி. ஆனா ஜிமின் எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? அப்போ உனக்கு என்ன இப்போ பிடிக்காதா? இப்போ பிடிக்கும், ஆனா 10 நிமிஷமா தான் பிடிக்கும். முன்னாடி சொல்ற, நான் உன்னை 10 வருஷமா லவ் பண்றேன்டி.
நானும் உன்னை 10 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜிமினை வேணா லவ் பண்றேன்னு சொல்லலாம். புரியல? ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜிமின் எப்படி இருப்பான் தெரியுமா? கொஞ்சம் விலகுற மாதிரி சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜிமின் எனக்காக ஈகோ எதுவுமே பார்க்காம செஞ்சான். ஆனா எப்போ அவனும் நானும் பிரிஞ்சோமோ அப்போ இருந்து அவனுக்கு ஈகோன்ற பிசாசு தொத்திக்கிச்சு. இல்ல ஜிமின்? இல்ல நான் சொல்றது கேளு. இந்த ஈகோன்ற பிசாசு தொட்டிக்கிட்டதுனால சார் எனக்கு கால் கூட பண்ண மாட்டான். நீ கூட தான் பண்ணல, உனக்கும் தானே அந்த பிசாசு தொட்டிச்சு. சரி சரி மன்னிச்சிட்டேன் ஜிமின். பேச்ச மாட்டாத. அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன். எப்போதும் போ கால்லாம் பிடிக்க வேண்டாம். இரு உனக்கு இருக்கு அப்படின்னு காலை பிடிச்சி அழுத்தி நீவி விடுறான். வலிக்குது. வலிக்கட்டும், வலிச்சாதான் எல்லாம் சரியா போகும். அது எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஏன்டி கிளம்பு சொல்றதுலே புரியா இருக்கு. நீ ஏன் இப்போதான் வந்திருக்க? 10 வருஷம் கழிச்சு பாத்துருவேன். நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கிளம்புங்கிறியே. அது நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜிமினா. இப்போ டைம் வேற ஆயிடுச்சு. நான் வேற தூங்கணும். எனக்கு டயர்டா இருக்கு. அந்த பஸ் டிராவல் வேற கடுப்பா இருந்துச்சு. சரி ஓகே. கால் இப்போ வலி சரியா போயிடுச்சா? இப்போதோ பரவாயில்ல. சரி குட் நைட், தூங்கு. சேம் டு யூ. அவ்வளோதானாவா? என்ன வேணும் வேற? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒயின் எனக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் குட் நைட் சொல்லுவான். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒயின் வேற, இப்போ இருக்க ஒயின் வேற. அப்போ தரமாட்டியா? சரி போனா போட்டோம், உட்காரு கீழே அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினும் உங்களோட ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணி நீல் டவுன் பண்றான். அப்போ நீங்க ஜிமினோட ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு சரி குட் நைட் பாய் அப்படின்னு ஜிமினா அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஜிமினோட ஃபீலிங்ஸ் அவனால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அது ஒரு மாதிரி ஹெவன்லியா இருக்கு. சிரிச்சுட்டே போய் அவனோட ரூம்ல படுத்துட்டு நான் கூட நினைச்சேன் ஒயிலு ஏதோ பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும், ஃபிகரா இருக்காளே அப்படின்னு நினைச்சா. 10 வருஷமா உன்னதான் ஜிமினா லவ் பண்றாவ. நீயும் அப்படிதான். பரவாயில்ல, எஃபர்ட் போட்டதுல தப்பு இல்லை அப்படின்னு ஜிமினும் அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குர்த்திலாம் போட்டுட்டு குடும்ப பெண்ணாக கீழே போகிறீங்க. அப்போது உங்கள் அம்மா ஜிமினோட அம்மாலாம் பார்த்துட்டு வயன் நீ எப்போ வந்த? நீ இன்னைக்கு தானடி வரேன்னு சொன்ன, எப்படி வந்த? அம்மா அது நான் நேற்று நைட்டே வந்துட்டேன். நைட்டே வந்தியா? தனியாவா வந்த? இல்லை ஜிமின் கூப்பிட்டு வந்தான். ஜிமினா அவன் எப்போ கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஜிமினா ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு அது நான் சும்மா வெளியே வாக்கிங் போயிருந்தேன், அப்போ ஒயன் வந்திருந்தா அப்படியே நானும் அவள் கூட கம்பெனி கொடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். ஓ எத்தனை மணிக்குடா வந்தா? 1 மணின்னு மட்டும் சொல்லிடாத. அது 10 o'clock. ஐயோ 10 மணியா? ஒயன் தனியாக இந்த நேரத்துக்குலாம் ஏன் ஒயன் காலையிலே வந்திருக்கலாம்ல. அதுமா கொஞ்சம் பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வர வேண்டிய பஸ் தான். அது பிரேக் டவுன் ஆகி எதோ ஆகி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக அது 10 மணிடி. 10 மணியே எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க பொண்ணு 1 மணிக்கு வந்தான்னு சொன்னேன். ஏன்னா ஆகுமோ. சரி வா எப்படி இருக்க? அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏதோ பரவாயில்ல. பாரு என் மருமக ரொம்ப இழைச்சி போயிட்டா. ஏன் நாங்கள் உனக்கு சோறே போடலையா? ஐயோ அத்தை, அங்கே யாரும் உங்களை மாதிரி சமைச்சு போடுறதுக்கு இல்லை அத்தை. அச்சோ சரி விடு. இனிமேல் நான் உனக்கு சாப்பாடு போட்டு தேர்த்தி விட்டுடுறேன். சாப்பாடு போட்டாச்சு. அவளை கொஞ்சம் குண்டாகுங்க. பார்க்க தொடப்பூச்சி மாதிரி இருக்கா. உனக்கு என்ன ஜிமினா, நீ தான் வந்து நல்லா உட்காந்து தின்னுட்டே இருக்க. நான் அப்படியா? நான் எதான் சான்ஸ் நீ அசிங்கப்படுத்துறியா? ஆமாம் சரி பரவாயில்ல, பொழைச்சிப்போ. என்னோட சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா சரி 2 பேரும் வந்தோடனே சண்டை கட்டாதீங்க. வாவாயன், உனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுக்கணும். பாரு என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாரு இங்கேருந்து அனுப்பி வைக்கும் போது எப்படி இருந்தா. ஐயோ அத்தை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அனுப்பி வச்சிங்க. இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த புச்சுக்குன்னு இப்போ பாரு எப்படி ஆயிட்டேன்னு.
அப்படின்னு உங்கள் அம்மா அவங்களோட அத்தைலாம் கூப்பிட்டுட்டு போய் பேசி நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜிமினும் ஹாலில் உட்காந்து உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ கிச்சனில் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, வயன், அந்த ஸ்டோர் ரூமில் கோதுமை மாவு இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? கோதுமை மாவு ஸ்டோர் ரூம்லையா? என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. பாரு காலி ஆயிடுச்சு. மேலே ஷெல்ஃபில் வச்சுருப்பேன் பாரு ஒரு டப்பாவில் போட்டு. அதெல்லாம் கிச்சன்லேயே வச்சுக்க மாட்டியாம்மா? போய் எடுத்துகிட்டு வாடி, வாய் மட்டும் பேசாத. சரி, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் ஸ்டோர் ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் எட்டவே இல்லை. அப்போ ஜிம்மன் ரூம்குள்ளே வந்துட்டு உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அந்த டப்பாவை எடுத்து தரான். ஜிம்மன், நான் ஒன்றும் இல்லை. இந்த ரூம் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? நடிக்காத. என்ன நடிக்காத? எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு புரியலையா? ஓ, புரியலை. சரி, பண்ணி காமிச்சா புரிய போகுது அப்படின்னு ஜிமினும் உங்களை வாலில் லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற? அதுதான்டி, என்ன நடந்துச்சு ஞாபகப்படுத்த போகிறேன். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, போ. ஓ, ஞாபகம் இருக்கா? அப்போ ரீக்ரியேட் பண்ணலாமா? ஜிமின், அம்மா அங்கே கூப்பிடுவாங்க, நான் போகிறேன், தள்ளு அப்படின்னு ஜிமினை தள்ளி விட்டு நீங்கள் அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. பொறுக்கி சந்தையில் சிந்து போட பார்க்குறான் அப்படின்னு நீங்களும் போயிடுறீங்க. அப்போ ஜிமினும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். அப்போது அவன் போகும்போது அந்த ரூமை பார்த்து சிரிச்சிட்டே போயிட்டுருக்கான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களோட அம்மா, வயன் இங்கே வா. என்னம்மா? ஜிமினுக்கு இந்த பாலை போய் கொடுத்துட்டு வாங்க. அவனுக்கு எதுக்கா? அவன் வளர்ற புள்ளடி. நான் தானே நேற்று ஊர்லேருந்து வந்தேன், எனக்கெல்லாம் கொடுத்துடாத. இதை தர முடியாது. வயன் அடி வாங்க போகிற, ஒழுங்கு மரியாதை போய் கொடு அப்படின்னு நீங்களும் அதை வாங்கிட்டு போறீங்க. இப்போ ஜிமின் ரூம் சைடு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது விண்டோ சைடு இருந்து அவங்க பேசுகிறது ஏதோ ஜிமின் ரூம்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன நீங்கள் நின்று கேட்டுட்ருக்கீங்க? டேய், இங்கே பாருங்கடா, இதெல்லாம் தெரிலன்னா நீங்கள்லாம் ஆண்களே கிடையாது. என்ன ஜிமின் அண்ணா சொல்கிறீங்க? எங்களுக்கு சொல்லித்தாங்கண்ணே. இதெல்லாம் தெரிலனா என்கிட்ட உடனே கேட்டுருணும். என்ன, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், புரியுதா? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத லிக் பண்ணி சாப்பிட்டாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள், ஐயோ என்ன சொல்லித்தரான் இவன்? சின்ன பசங்க வாய்ஸ்லாம் கேட்குது. ஜிமின், என்ன பேசிகிட்டு இருக்க? ஓரியோ பிஸ்கெட்டா? என்னடி? என்ன? அது ஒன்றும் இல்லை. குட்டி பசங்களா, நீங்கள் எல்லாம் ரூமுக்கு போங்க, டைம் ஆகிடுச்சு பேர், தூங்குங்க போயிட்டு அப்படின்னு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுடுறீங்க. என்ன? அம்மா இந்த பாலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ஏதோ பிஸ்கெட்டான்னு ஏதோ கேட்ட மாதிரி தெரிஞ்சு. ஆமாம்மா, எனக்கு அந்த பிஸ்கெட் வேணும் கூட அப்படின்னு நீங்கள் ஜிமின்கிட்ட இருந்து அந்த பிஸ்கெட்டை பிடுங்கிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் அதை குடிச்சிட்டு கொடு, நான் போய் பாத்திரம் கழுவணும். ஊர்லேருந்து வந்திருக்காலே வேலை வாங்கக்கூடாதுன்றதுலாம் இல்லை, ஊர்லேருந்து வந்ததுமே வேலை வாங்குறாங்க கடுப்பேற்றிட்டு. சீக்கிரம் குடிச்சிட்டு கொடு ஜிமின் அப்படின்னு நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் ஏஞ்சி ரூமோட டோரை லாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரான். என்ன பண்ணுற? இல்லை வயன், சொல்லிட்டு இருந்தது உனக்கு ஏதோ வேறு மாதிரி கேட்டுச்சு போலையே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன வேறு மாதிரி கேட்டுச்சு? இல்லை, எதையோ ஸ்ப்ளிட் பண்ணி அப்படின்னு உங்களோட 2 லெக்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணுறான். என்ன பண்ணுற? அப்படியே அவன் உங்களை க்ளோஸாக இழுத்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, ஒரே ஒரு கிஸ்ஸுடி. கிஸ்ஸா? ஏன் சின்ன இப்படி பண்ணுற? நிம்மதியாக ஒரு பிஸ்கெட் கூட சாப்பிட விட மாட்டேங்கிற. உனக்கு பிஸ்கெட் முக்கியமா, நான் முக்கியமா? பிஸ்கெட் தான் முக்கியம். வாட் அ கிரேட் இன்சல்ட். ஆனால் எனக்கு கிஸ்ஸு தாண்டி முக்கியம். சரி, நீயும் ரொம்ப கெஞ்சிற நேற்று இருந்து. இங்கே வா அப்படின்னு நீங்களும் ஜிமினை கூப்பிடுறீங்க. ஜிமினும் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் மூடிட்டு உங்ககிட்ட வரான். நீங்களும் ஜிமினை கிஸ் பண்ணலான்னு போகும்போது, வயன் சீக்கிரமாக கொடுத்து முடிச்சுட்டு வாடி, பாத்திரம் கழுவணும் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ நீங்களும் இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஒரு கிஸ் அடிக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது.
உனக்கு வந்து கிஸ்ஸுக்கு ஒரு ஆசை இல்லை போல ஜிம்னா அப்படின்னு ஜிமினும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களோட ரூமில் லைட்டாக கதவை மட்டும் சாத்திட்டு படுத்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமன் உங்கள் ரூம்குள்ளே வந்து உங்களோட இடுப்பு மேலே படுத்துட்டு நடி பண்ணுற சும்மா தான் இருக்கேன், நான் 1 நேரம் படுத்துக்கிறேன், கேரி ஆன் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதுலே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கீங்க. அப்போது ஜிம்மன் உங்களோட குர்த்தியோட டாப்பை லைட்டாக விளக்கிட்டு உங்களோட ஹிப்பில் கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? என் வேலையை பார்த்துட்ருக்கேன்டி. என் ஹிப்ஸை கிஸ் பண்ணுறது தான் உன் வேலையா? ஆமாம். உனக்கு வேணால் அது வேலையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நிறையா வேலை இருக்குது, கிளம்பு. யார் சொன்னா எனக்கு வேலை இல்லைன்னு? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அப்படி என்ன வேலை செய்கிறீங்க சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப்பில் கிஸ் அடிக்கிறது இப்படின்னு தானே பார்க்குறேன். சேச்சே, அப்படிலாம் இல்லையே, நான் ஆல்ரெடி கிஸ் அடிக்கிறதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டேனே. ஓ, யார் கூட முடித்த? ஐ மீன் யாரை வச்சு மாஸ்டர் டிகிரி முடித்த? ஒன்றை வச்சு தான். என்ன? ரொம்ப நாள் ஆச்சும், என் டச்சு விட்டு போயிருக்கோண்டி, திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? என்ன விளையாடுறியா? சரி போ, உனக்கு விருப்பமே இல்லை, நான் என் ரூமுக்கு போகிறேன். இன்னைக்கு எனக்கும் இந்த கிஸ்ஸுக்கும் ஒரு ஆசை இல்லை 10 வருஷமாகவே இல்லை அப்படின்னு ஜிமினும் புலம்பிட்டே போயிடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே, வயன் என்னம்மா குளிச்சுட்ட தானே? குளிச்சுட்டேனே. அப்படியே கொஞ்சம் ஹாஃப் சாரி கட்டி ரெடி ஆகுறியா? எதுக்கு? இல்லை கோயிலுக்கு போடுவான் தான். கட்டுறேன் அப்படின்னு நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஜிம்முன்னு பார்த்தா பட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்ணுறாங்க இவன் எதுக்கு மாப்பிள்ளை மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான்? ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ? சிச்சி, அப்படிலாம் நடக்காது, நம்ம ஃபேமிலியாச்சு, நமக்கு சாதகமாக நடந்துக்கிறதாச்சு, போவோம் அப்படின்னு. இப்போ எல்லோரும் கோயிலில் தான் இருக்கீங்க. கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்ருக்கு. மா, யாரும்மா இவங்க? அவங்க தான் ஜிம்மனுக்கு பார்த்துருக்க பொண்ணோட ஃபேமிலி. என்ன சொல்கிறீங்க? ஜிம்மனுக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஏன் அது அவன் உங்ககிட்ட சொல்லலையா? பொறுக்கி கிசு வேணும் கேட்டு இப்படி பொண்ணை பார்த்துருக்காங்க, அது எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவன் இப்போ எங்கம்மா இருக்கான்? அங்கே தாண்டி இருக்கான். இப்போ எதுக்கு அவனை கேட்குற? அமைதியாரு. பொண்ணு வீட்டில் ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. இவங்க நினச்சா எனக்கு என்ன, பொண்ணு வீடு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க போகிறவங்க அப்படின்னு நீங்களும் ஜிம்மனை பார்த்து மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்மன், இவன் எப்படி பார்க்குறான், கண்ணாலே எறிகிறான். எனக்கே சத்தியமாக தெரியாது இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு. எனக்கே இதெல்லாம் தெரியாது, என்னையே ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இவன் என்னடானா நான் தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த பொண்ணு 2, அத்தை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவர்கிட்ட தனியாக பேசலாமா? தாராளமாக பேசுமா. ஜிமன், அவன் உங்ககிட்ட தனியாக பேசணுமா பாரு, போ. தனியாக பேசணுமா? சண்டால சிரிக்கி, இருடி வரேன் அப்படின்னு நீங்களும், ஒரு நிமிஷம் இருமா வரேன். நீ எங்கடி போகிற? வரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. உங்கள் பின்னாடி ஜிம்மன் வந்துட்டுருக்கான், ஆனால் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அப்படியே ஜிம்மனும் வந்துட்டுருக்கான். அப்போது அங்கே பார்த்தா அந்த பொண்ணு கூட நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இவ கூட பேசிகிட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு தூண் பின்னாடி சாஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஹலோ சிஸ்டர், நீங்கள் தானே ஒயன்? ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் வேணான்னு சொன்னதுனால தாங்க எனக்கு ஜிம்மன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. நான் வேணான்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேணான்னு சொன்னதுனால தானே ஜிம்மனுக்கு என்ன பொண்ணு பார்த்துருக்காங்க. கடவுளே, நான் அப்படி சொல்லவே இல்லை, எனக்கு ஜிம்மன் வேணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு ஜிம்மன் வேணும். யாழ் ஒரு ஃபார்மில் தான் இருக்கா போலே. அது பெரியவங்க தாங்க முடிவு பண்ணணும், அது அவங்க முடிவு பண்ணுறதுலாம் இல்லை, நீ சொல்கிறதுல தான் இருக்குது. நீ என்ன சொல்கிற, உனக்கு ஜிம்மன் பிடிக்கலன்னு சொல்கிற. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்னா, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆச்சுன்னா பரவாயில்லையா? ஸ்பாயில் ஆகுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஜிம்மனும் நானும் என்னென்ன பண்ணிடுவோம் தெரியுமா?
ஆ என்னங்க சொல்கிறீங்க? ம் ஜிம்மினும் நானும் எல்லாமே பண்ணிட்டோம். ஐயையோ! அப்போ எல்லாமேனா எல்லாமே வாங்க. ஆமாம், எல்லாமே தான். சரிங்க. நான் நான் ஜிம்முன்னு எனக்கு வேணான்னே சொல்லிடுறேன். ஆ அந்த பயம் இருக்கணும். அப்படின்னு நீங்களும் நடந்து வந்துட்டு இருக்கும்போதுமே உங்களோட முடி எடுத்து பின்னாடி போடுறீங்க. சண்டால சிரிக்கி எனக்குன்னே வந்துருவா. அப்படின்னு நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்முன்னு உங்க பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன். அத்தை பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். ஹே மயன், என்ன பண்ணிட்டு வந்தாங்க போய்? ஆ நான் ஒன்றும் பண்ணல. நான் சும்மா அந்த பக்கம் குளம் இருக்குன்னு பார்த்துட்டு வர போனேன். வேறு எதுவும் குட்டையெல்லாம் குழப்பி விடல. நான் என்னம்மா பண்ண போகிறேன்? அது ஜிம்மினோட லைஃபு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா இருந்துட்டு, ஜிம்மின் என்னடா பேசினா அவகிட்ட? எங்கே பேசினேன், உன் மருமவளே எல்லாத்தையும் பேசிட்டா. அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்ன ஜிம்மின் சொல்கிற? ஆமாம் அத்தை, எனக்கு ஜிம்மின் வேண்டாம். ஹேய் என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு சொல்கிற? இல்லை அது எனக்கு செட் ஆகாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். மா அவள் தான் வேணான்றால, விட்டுருங்கம்மா. ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுமா. ஆமாம் அத்தை, ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் அவள் வேணான்னு சொல்கிறால, விட்டுருங்க அப்படின்னு நீங்களும் அவளுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது வீட்டில் தான் ஜிம்மனோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா அப்பாலாம் உள்ள டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஜிம்மனை வெளியவே பிடிச்சி நிற்க வச்சுட்டு அவனோட காலரை பிடிச்சி இழுத்து, டேய் ஒரு கிஸ்ஸு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டல? எனக்கே தெரியாதுரி, நீ நடிக்காத, நீ தான் சொல்லியிருப்போம் ஒரு கிஸ். உன்னால் ஒரு கிஸ்ஸுக்காக வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ளேயும் போய் பொண்ணு பார்க்குறது என்ன மாப்பிள்? எனக்கு வெறியோ வருது ஜிமினா. நான் ஒன்றுமே பண்ணல வாயின், சத்தியமாக எனக்கு தெரியாதுரி. ஓ உனக்கு எதுவுமே தெரியாது இல்லை? ஆமாம் உனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுரி, சத்தியமாக இவங்க அரேஞ்ச் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது. ஜிமின் சீக்கிரம் உள்ள வா. தோ வரமா, வா கூப்பிட்றாங்க. இப்படி பண்ணுறதையும் பண்ணிட்டு மூஞ்சிய பாரு. நான் தான் எதுவுமே பண்ணலன்றேன்ல. என்ன பண்ண ஜிமின்? என்னம்மா என்ன பண்ண? அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லி வச்ச? நான் ஒன்றும் சொல்லலை. நீ ஒன்றும் சொல்லாமல் அவள் எதுக்கு திடீர்னு வேணான்னு சொல்ல போகிறா? அந்த புள்ள நேற்று வரைக்கும் ஆசையாக இருந்துச்சு, ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஜிமின் பொண்ணு பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? நானாம்மா கேட்டேன். என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்களே ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஆமாண்டா, உனக்கு 27 வயசு ஆகுது, எருமக்கடா மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் கல்யாணம் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? சும்மா வயசை வச்சு சொல்லிட்டு இருக்காத, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஓ அப்போ நீ இதுக்காக தான் அந்த பொண்ணை வேணான்னு சொன்னியா? நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லைம்மா ஃபஸ்ட்டு. அப்போ நீ பேசாமல் அந்த பொண்ணு எதுக்கு வேணான்னு சொல்ல போகுது? அத்தை அது நான் தான் சொன்னேன். பையன் நீயா? ஆமாம். நீ என்ன சொன்ன? இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? ஜிமின்க்கு 27 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணி இங்கே பார்வை நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத நீ. சரி அத்தை, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் இப்போ எனக்காக பேசுகிறேன். எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, நீ ஒரு நிமிஷம் சைலண்டாரு. எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஜிமினை. மயன் நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே பொண்ணு தேடி அதுக்கு அரேஞ்ச் பண்ணி. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்னை விட்டுட்டு மற்றவங்க கிட்டலாம் போய் கேளுங்க. போங்கத்த, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி மயன், உண்மையாகவே ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். அது எதுக்கு நீ மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு சொல்கிற? ஒழுங்காக சொல்லுடி. சரி அத்தை, பண்ணிக்கிறேன். அப்போது கல்யாண வேலையெல்லாம் சீக்கிரமாக பாருங்கள் எல்லோரும் அப்படின்னு வீட்டிலலாம் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சிடுது. இப்போது உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நீங்கள் வெளியே அந்த பால் சொம்பு வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு கோவத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஜிம்னு பிடிக்கும் தான். சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் 2 பேரும். சரி உள்ளே போவோம் அப்படின்னு நீங்களும் உள்ளே அந்த பால் சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. வச்சுட்டு பெட்டோட ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஜிமின் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா?
இப்போ எதுக்காக ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற? சும்மா தாண்டி அப்படின்னு ஜிமின் அவனோட ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு பக்கத்தில் படுத்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுறது, இவன் வேறு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான். ஏன் என்ன? எனக்கு வெக்கமாக இருக்குடி. ஏன்னா வெக்கமாக இருக்கா? ஆமாண்டி, நான் மட்டும் இப்படி ஷர்ட் போடாமல் இருக்கேன்ல. ஓ, அப்போ ஷர்ட் போடு. முடியாது. முடியாதுன்னா அப்போ அப்படியே கடை. அப்படி சொன்னால் எப்படி? மாமா கொஞ்சம் கம்பெனி கூட. கம்பெனிலாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கு மாதிரிச்சா ஷர்ட் போட்டு போய் தூங்குப்போ. என்னாடி தூங்க சொல்கிற? பின்ன தூங்காமல் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்க போறியா? முழிச்சிட்டு இருக்க போறியா? இல்லை முழிச்சிட்டு இருக்க போகிறோம். ஜிமின், நீ என்கிட்ட அடி வாங்க போகிற. நீ அடி தானே, பரவாயில்ல, நீ அடித்தா வாங்கிக்கலாம். பொண்டாட்டி அடித்தா புருஷன் வாங்கிப்பான். ஜிமின் போ. ஜிமின் போகணுமா? போகலாம் முடியாது. நீ நமக்கு ஃபஸ்ட் நைட்டு, ஒழுங்கா வா. அப்போ நீங்கள் ஜிமினோட ஃபேஸ் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போய் முடியாது அப்படின்னு சைடில் இருக்க ஃபோன் எடுத்துகிட்டு நீங்களும் லைட்டாக படுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அடிப்பாவி, மூடியத்தி விட்டு முடியாதுன்னு சொல்கிறேன். முதல்ல ஷர்ட் போடு, அப்புறம் அப்படின்னு நீங்களும் ஷை ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின், எது? ஏய் பொண்டாட்டி இங்கே வா. என்ன ஜிமின் பொண்டாட்டின்லாம் கூப்பிடுற? பின்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டாங்க, வேறு எப்படி கூப்பிடுவாங்க? கொழுப்பு தான் உனக்கு அப்படின்னு நீங்களும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது திருப்பியும் ஜிமின் வந்து உங்களோட ஹிப்பில் கிஸ் பண்ணுறான். என்ன ஜிமினா பண்ணுற? நீ ஃபோனை நோண்டுற, நான் என் பொண்டாட்டியை நோண்டுறேன். இதெல்லாம் சரியில்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் போ. எது தூங்க போறியா? நீ தூங்குறதையும் நான் தாண்டி டிசைட் பண்ணும் அப்படின்னு உங்கள் கையில் இருக்க ஃபோனை பிடிங்கிட்டு உங்கள் கிட்ட க்ளோஸாக வரான். ஜிமினா எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வரேன்? இன்னும் கூட தான் க்ளோஸாக வருவேன் அப்படின்னு இன்னும் கிட்ட வரான். நீங்கள் அவங்களோட ஃபேஸ் அவங்க ஹேண்ட்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு எனக்கு வெக்கமாக வருது போ. வெக்கமாக வருதா? எங்கே காமி அந்த வெக்கப்படுற மூஞ்சியை பார்ப்போம். ஜிமினா போ. ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதுமே ஜிமின் உங்களோட ஃபேஸ்லேருந்து கையை எடுத்துகிட்டு அவங்களோட நோஸை பைட் பண்ணுறான். வலிக்குது. அச்சோ, இதையே வலி இருந்தால் நான் இன்னும் பண்ண போகிறதுக்கெலாம் எப்படி வலிக்கும்? இப்படிலாம் பேசாத, அப்புறம் நான் கத்திடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ண போகிறதுக்கும் கத்ததான் போகிற. நீ எவ்வளோதான் கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க. நீ ஏன் இப்படி பேசுகிறதா? பண்ணவே போகிறேன் இப்போது. சின்ன போ. நீ போக முடியாதுடி, நான் தான் சொல்கிறேன்ல. நீ சும்மா போன்னு சொன்னால் நான் போயிடுவேனா? சொல்லு. முடியாது, போக முடியாது. இப்படி உன்னை கிக்காவும் என் கண்ணு முன்னாடி வச்சுட்டு இந்த மல்லிகைப்பூ வாசனடியே தனி வாசனடி. இந்த மல்லிகைப்பூ, அப்புறம் இந்த புடவை, அதுவும் என் கையால் கட்டின தாலி உன் கழுத்தில். இது இப்படி ட்ரெஸ்ஸோட பார்க்கவே இப்படி இருக்குன்னா, ட்ரெஸ் இல்லாமல் உன்னோட பேர் நெக்கில் நான் கட்டின தாலியோட பார்த்தா எப்படி இருக்கும்? சின்ன நீ தப்பாக பேசுகிற. இப்போ தப்பாக பண்ணவும் தாண்டி போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் உங்களோட இமேஜினேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த 2 எபிசோட்ஸில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிட்டன். லவ் யூ ஆல்.